வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்க, தீராத பல்வலியை கூட ஒரு 5 நிமிஷத்தில் சரி பண்ணக்கூடிய மருத்துவ குறிப்பு தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பல்வலிங்கிறது ஒரு தாங்க முடியாத ஒரு வலிங்க. பார்த்திங்கன்னா அந்த பல்வலி வந்துச்சுன்னா தலை, காது, கழுத்து எல்லாம் சேர்ந்து வலிக்கும். அந்த அளவுக்கு இந்த பல்வலி ஓத்திரியத்தை கொடுக்கக்கூடியது. 5 நிமிஷத்தில் வீட்டில் இருக்க ஒரு பொருளை கொண்டே நம்ம சரி பண்ணிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு 5-6 பூண்டு பல்லை நான் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு பல், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, இதுதான் 3 பொருள் தான் இதுக்கு தேவையானதுங்க. ஃபஸ்ட்டு அந்த பூண்டை தோல் உரிச்சிக்கலாம். தோல் உரிச்சிக்கிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, இது 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நம்ம காட்டன் எடுத்துக்கணும். அந்த காட்டனில் நடுப்பகுதியில் நம்ம 3 மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை, இந்த விழுது பூண்டு விழுது, அதை நடுவில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு நமக்கு எந்த பல்லில் பூச்சி இருக்கோ அந்த பல்லில் நல்லா டைட்டாக வச்சு கடிச்சுக்கணுங்க. அப்படி நம்ம கையால் கூட வச்சுக்கலாம், அல்லது 2 பல்லையும் சேர்த்து நம்ம அமைக்கி பிடிச்சிக்கிட்டோம்னு சொன்னாக்க நம்ம பல்லுலேருந்து வெறும் உமிழ்நீராக வரும். அந்த உமிழ்நீரை வெளியில் துப்பிடணும். உள்ளே குடிக்கக்கூடாது. உள்ளே குடித்தோம்னா இந்த பூண்டோட காரம் ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. குடித்தா ஒன்றும் தப்பு இல்லை, இருந்தாலும் அது காரமாக இருக்குங்கிறதுனால நம்ம வெளியில் துப்பிடணும். துப்பிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் அதே மாதிரி துப்பிக்கிட்டே இருக்கணுங்க. பல்லில் இருக்க கிருமிகள் எல்லாம் செத்து வெளியில் வரும். நல்லா நமக்கே தெரியும் பல்லு வலி குறையிறது நம்ம கண் கூட பார்க்கலாம். பஞ்சில் வச்சுருக்கிறதுனால நம்ம கண்ணா ஓரங்கள்லாம் கூட கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்க அது கொஞ்சம் நேரத்துலேயே சரியாயிடும். பார்த்திங்கன்னா ஏன்னு சொன்னால் அந்த பூண்டில் உள்ள காரம் நமக்கு அந்த பக்கத்துலனா எரியிற மாதிரி இருக்கும். மற்றபடி அது ஒன்றும் நமக்கு ப்ராப்ளத்தை கொடுக்காதுங்க. ஆனால் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கடிச்சு வச்சுக்கிட்டிங்கனால எப்படியாப்பட்ட பல்வலியாக இருந்தாலும் சரியாயிடும். உங்களுக்கு ஒரு நாளையிலேயே சரியாகலைன்னு சொன்னால் திரும்பவும் நீங்கள் இன்னொரு தடவை வச்சு பாருங்கள். ஒரு தடவை வைக்கிறப்பவே சரியாயிடும். அப்படி சரியாகலைன்னு சொன்னாக்க இன்னொரு தடவை நீங்கள் அரைச்சிட்டு மீதம் இருக்கும் இல்லையா, எப்படியா இருந்தாலும் நம்ம கொஞ்சமாக தான் அந்த பஞ்சில் வச்சுட்டு மீதம் எடுத்து வச்சுருந்துருப்போம். அதை திரும்பவும் ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எப்போவுமே பல்வலியே வராதுங்க. அந்த அளவுக்கு இந்த பூண்டில் மருத்துவ குணம் இருக்குங்க. பூச்சிப்பல்லுங்கிறது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே வரக்கூடிய இயல்பு தாங்க. இது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சகஜமாக வரக்கூடியது தான். அதனால் பயப்பட தேவையில்லை. நம்ம எல்லாருக்குமே வச்சுக்கலாம். இப்போ சின்ன குழந்தைங்களுக்கும் இதை பஞ்சில் தொட்டு இதை இந்த பூச்சிப்பல்லில் வச்சு விடலாம். பெரியவங்களும் நம்ம வச்சுக்கலாம், எல்லாருமே வச்சுக்கலாங்க. இது வைக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம 3 பொருளுமே பார்த்தா நம்ம உள்ளுக்குள்ளே சாப்பிட்ற பொருள் தான். இது உள்ளுக்குள்ளே போனால் கூட ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் இதை பயன்படுத்தி நீங்கள் 2 தடவை பயன்படுத்துகிறப்பே உங்களுக்கு பல்வலியே இல்லாமல் போயிடுங்க. அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது இந்த பூண்டில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கனாக்கா பல் சொத்தை எதனால் வருதுன்னு நிறையா பேர் நான் டெய்லி நல்லா ப்ரெஷ் பண்ணுறேன், ஆனால் எனக்கு பூச்சிப்பல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பல் நல்லா ஸ்ட்ராங்காக இல்லைன்னா தான் நமக்கு பூச்சிப்பல் வரும். அதனால் நம்ம என்ன பல்லை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும்னு சொன்னாக்க நம்ம வீட்டில் தயார் பண்ணி வச்சுக்கணும். பல்பொடியெல்லாம் வீட்டில் தயார் பண்ணி வச்சுக்கணும். அப்படி தயார் பண்ண முடியாதவங்க நாட்டு மருந்து கடையில் பல்பொடி கிடைக்குது. மூலிகை பல்பொடினே கடையிலனா கிடைக்குது. அதை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் தேய்ச்சிக்கிட்டு வாங்க. அந்த உமிழ்நீர் உள்ளே போனால் கூட எந்த ப்ராப்ளமும் பண்ணாது. குழந்தைங்க பல்லு தேய்க்கிறப்ப அந்த இச்சி உள்ளே குடித்தா கூட எதுவுமே செய்யாதுங்க. ஆனால் நம்ம பயன்படுத்துகிற பேஸ்ட்டு கெமிக்கலாக கொஞ்சம் கலந்து தான் நமக்கு பேஸ்ட் தயார் பண்ணுறாங்க. அது உள்ளுக்குள்ளே போகிறதுனால நிறைய ப்ராப்ளம் வருதுன்னு நம்ம இப்போ கேள்விப்படுறோம். அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே பல்பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம தேய்க்கிறது நல்லது. என்னோடய சேனல்லே நான் போட்டிருக்கேன் பல்பொடி எப்படி தயார் பண்ணணுங்கிறத பற்றி விரிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துட்டு அதுபடி நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு பல் தேய்ச்சிக்கிட்டு வாங்க. பல்பொடி தேய்க்கிறதுனால நமக்கு எப்போவுமே பல் வீக் ஆகாதுங்க. பல் ஆட்டம், பல் கூச்சம் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு நமக்கு நல்ல பலனை தரக்கூடியது நம்ம வீட்லேயே தயார் பண்ணக்கூடிய பல்பொடி. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் பல் துலக்கிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொன்ன இந்த பூண்டோட வைத்தியம் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆரோக்கிய சமையலுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.